சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, சோதரம் 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 சோதரம். ஏசப்பா, நீங்க நல்லவர் நல்லவர். ஜீவிக்கிற தேவனே, உமக்கு சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். யெகோவா நிசியே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராணுவங்களின் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். ஆமென் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜா, நீங்க நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. மகிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மாறாதவர். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. இயேசுவே, சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஓ தஞ்சை ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். காலமே தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை காய்ச்சலாக்கியத்துக்காக சோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விடுதலையோடு உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கி போன அதிசயங்களை காணப்படணும். தேவக்கரமும் காவலும் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும் எல்லா சதிகளுக்கும் விலக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் காக்கப்பட தொடர்ந்து கிருபை தாரும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். ஆரம்பத்தில் முடிவரை இந்த ஆராதனை ஒவ்வொரு பாங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைகளை ஆவி நீக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் அழகாய் வந்திடுவார். கடலால் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் அழகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும்
பாசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். ஊற்றும் அதரின் நடுவில் ஏற்றிட வந்திடுவார். ஊற்றும் அதரின் நடுவில் ஏற்றிட வந்திடுவார். காண்பலர ஊற்றுகொலா காத்திட வந்திடுவார். காண்பலர ஊற்றுகொலா காத்திட வந்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானே கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் உயிரவரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் உயிரவரே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளையென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். 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 என்
பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஓ ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் மனிதாலயமே பரிசுத்த ஆலயமே மகிமகினாலயமே காவியவாலயமே மனிதாலயமே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் அவருக்கு கிரையமாய் கொல்லப்பட்டோம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் அவருக்கு கிரையமாய் கொல்லப்பட்டோம் தேவனிதாவியால் நிரப்பப்பட்டோம் தேவ பிள்ளைகளானோ அவர் சொந்த ஜனமானோ தேவனிதாவியால் நிரப்பப்பட்டோம் தேவ பிள்ளைகளானோ அவர் சொந்த ஜனமானோ தேவனிதாலயமே பரிசுத்த ஆலயமே மகிமகினாலயமே காவியவாலயமே தேவனிதாலயமே தாவீதினம் உடையவர்கள் அல்ல அவரை சரீரத்தின் சொந்தமனா தாவீதினம் உடையவர்கள் அல்ல அவரை சரீரத்தின் சொந்தமனா வஞ்சிக்கப்படாமல் தீர்ந்துபடுத்தாமல் பரிசுத்த காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீர்ந்துபடுத்தாமல் பரிசுத்த காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக தேவனிதாலயமே பரிசுத்த ஆலயமே மகிமகினாலயமே காவியவாலயமே தேவனிதாலயமே கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம் அவருக்குள் ஒரு ஆவியாயிருப்போம் கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரு ஆவியாயிருப்போம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே தேவனிதாலயமே பரிசுத்த ஆலயமே மகிமகினாலயமே காவியவாலயமே தேவனிதாலயமே இயேசுவின் வருகை நெருங்கிடுதே அவரின் பிரசன்னம் நிறைந்திடுதே இயேசுவின் வருகை நெருங்கிடுதே அவரின் பிரசன்னம் நிறைந்திடுதே மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம் மறுரூபம் ஆகிடுவோம் மகிமையில் சேர்ந்திடுவோம் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம் மறுரூபமாகிடுவோம் மகிமையில் சேர்ந்திடுவோம் தேவனிதாலயமே பரிசுத்த ஆலயமே
பரிசுத்த ஆலயமே மகிழாலயமே ஆலயமே தேவாலயமே பரிசுத்த ஆலயமே மகிழாலயமே ஆலயமே தேவாலயமே நாவினிடம் உடையவர்களல்ல அவரே சரீரத்தில் சொந்தமரா நாவினிடம் உடையவர்களல்ல அவரே சரீரத்தில் சொந்தமரா வஞ்சிக்கப்படாமல் தீர்ந்து படுத்தார் பரிசுத்த காத்து கொள்ளோ பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீர்ந்து படுத்தார் பரிசுத்த காத்து கொள்ளோ பரிசுத்த ஜாதியாக தேவனினாலயமே பரிசுத்தமாலயமே மகினாலயமே நாமே அவ்வாலயமே தேவனினாலயமே பரிசுத்த ஆலயமே மகினாலயமே நாமே அவ்வாலயமே தேவனினாலயமே பரிசுத்த ஆலயமே மகினாலயமே நாமே அவ்வாலயமே தேவனினாலயமே. ஹalleluya ஓ ஆமென் அரசனலவிகரா ஹalleluya நமனசலனா ஹalleluya நமனசலவனதரா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ பரிசுத்த ஓரி சமரகன நரவா ஷாதுன மரிகதரா ஹalleluya 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 ரமணஸ்ய ஹalleluya சர்வலோகத்துக்கும் அதிபதியே உமக்கே ஆராதனை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கே ஆராதனை எஜமானனே என் மனவாளனே எஜமானனே என் மனவாளனே என் மனம் வாசல் செய்யும் துணையாளரே என் மனம் வாசம் செய்யும் எங்கள் துணையாளரே ஓரா மனிஷாலதுவினாரா இன்சியாஹோ மனிஷ்யாத்தனரியா ஓ மனா சந்தர விகானா சாரதுனா ஹalleluya உதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே உமக்கே ஆராதனை தூயவரே உமக்கு ஆராதனை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிகள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம்
12வது வசனம். படிங்க. 115வது சங்கீதம் 12வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பவர். ஸ்தோத்திரம். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 12. இதுதான் முன்னாடியே சொன்னேன். இதை விட்டுட்டு என்னென்னதையோ வாசிச்சிட்டீங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஏன் இவ்வளவு குடும்பம் இருக்கும்போது இஸ்ரவேல் குடும்பத்தை ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சொல்கிறார். இஸ்ரவேல் குடும்பம்னு சொல்லும்போது டோட்டலி அவருடைய சொந்த ஜனத்தை குறிக்கிறது. ஆரோன் குடும்பம்னு சொல்லும் போது ஆசாரியனை குறிக்கிறது, ஆசாரியனுடைய குடும்பத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப ஆராதனை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், ஆராதனையில் பங்கெடுப்பவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். ஆரோன் குடும்பத்தார் லேவியராக ஒர்க் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. தேவன் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? சோதனை 2 வேலையும் நடக்குது. சோதனை இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாம் நிற்பாங்க. ஆரோனுக்கு முன்னாடி எல்லாரும் ஆராதனைக்காக வழி செலுத்துவதற்காக நிற்பார்கள். சோதனை ஆக தேவன் ஸ்தோத்திர ஆரோனை கொண்டு மோசையை கொண்டு லேவியர்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வதிச்சு முடிச்ச பிறகு தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சொல்ல என்ன செய்கிறவராக இருக்கிறார்? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க, அவர் என்ன செய்கிற தேவன்? ஆமா, அவரு ஸ்தோத்திரம் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இப்ப ஸ்தோத்திரம் இன்னொரு வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 92 ஸ்தோத்திரம் 12 படிங்க. சங்கீதம் 92 12. நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம்னா என்ன? ஆரோன் குடும்பத்தாரி இஸ்ரவேல் குடும்பத்தாரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படின்னு என்ன? ஸ்தோத்திரம். அதை தான் இங்க சொன்னாரு. அவங்கள என் பார்வையில நீதிமானா கண்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். என்னுடைய பார்வையில் அவங்களை நீதிமானாக கண்டேன். அதனால நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலே கேதுருவை போல் வளருவான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு வளர்ச்சி இருக்கிறத கர்த்தர் அதில் விரும்புகிறார். ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஆரோன் குடும்பமா இருக்கட்டும், இஸ்ரவேல் குடும்பமா இருக்கட்டும், ஆவிக்குரிய எந்த குடும்பமா இருக்கட்டும், ஒரு வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் பனையை போல் செழித்து லீபனோனிலே கேதுருவை போல் வளருவார் என்று சொன்னார். சோதரர். பனையை போல் செழித்துன்னு சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே லீபனோனிலே கேதுருவை போல் வளருவான்னு சொல்லும்போது பல விஷயங்களை அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பனையை போல் செழிப்பான். அந்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ பனையை போல் அவன் செழிப்பான் என்று சொல்லியிருக்கு. பனைன்னு சொல்லும்போது நம்ம தமிழ் மொழியாக்கத்தில் இங்கே உள்ள பனை மரம் தான் ஸ்ட்ராங் மரம், நல்ல மரம், கனி கொடுக்குற மரம்னு வச்சுக்கலாம். அந்த மரத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஸ்தோத்திர எபிரேய பைபிளில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பேரிச்ச மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேரிச்ச மரம். அப்போ அந்த பேரிச்ச மரம் என்று சொல்லுகிறது அது என்ன எதை குறிக்குது அப்படின்னா ஸ்தோத்திர அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய மரமாக இருக்குமா.
பேரிச்ச மரம் வந்து சோதரம் வனாந்தரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல வளருமா. தண்ணி எல்லாம் அதுக்கு கிடையாது. தண்ணி இல்லாத இடங்கள்ல தான் வனாந்தரத்தில் அந்த பேரிச்ச மரங்கள் நிறைய வளர்ந்து வரதா சொல்றாங்க. அப்ப அந்த பேரிச்ச மரம் என்ன செய்யுமா சோதரம், அந்த மார்ச் ஏப்ரல் எல்லாம் சோதரம் ஒரு 250 காய் அதில் இருக்குமா. அப்படியே மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அப்போ ஒரு மரத்தில் மாத்திரம் 7500 காய் இருக்குமா. சோதரம் எத்தனை காய் இருக்கும்? 7500 காய் அதில் இருக்குமா. மே மாதம் பயங்கர வெயில் நேரம்ல அங்கே எங்கேயுமே மழையெல்லாம் பெய்யாது. ஆனால் சோதரம் அந்த நேரத்தில் அது என்ன செய்யுமா, அது 7500 பழங்களை, ருசி உள்ள பழங்களாக அது கொடுக்குமா. சோதரம் அது மாதிரி இஸ்ரவேல் குடும்பத்தாரும் ஆரோன் குடும்பத்தாரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற நீங்களும் நானும் கூட எப்படி இருக்கணுமா, அந்த மாதிரி குடும்பத்தை போல நீங்களும் நானும் இருக்கணும்னா கர்த்தர் இங்க பனையை போல சேர்த்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா எபிரேய பைபிள்ல பேரிச்ச மரத்தை போல வளர்வான் என்று சொல்கிறார். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்களா 7500 பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மரம் தான் என்னது, பேரிச்ச மரம். சோத்திரம். ஆண்டவர் ஜனத்தை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவங்க அதுபோல இருக்கணும்னு விரும்புகிறார். சோத்திரம். பார்த்தீங்களா, அது போல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் போல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு வைத்திருக்கிறார். கவனிங்க. ஸ்தோத்திரம். எப்படி ஸ்தோத்திரம், அது போல பேரிச்ச மரத்தை போல அவங்கள வளர பண்றார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, பேரிச்ச மரத்தை போல சொல்லுங்க. என்ன மரத்தை போல? பேரிச்ச மரத்தை போல வளர்வான் என்று சொல்றார். அப்புறம் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளர்வான் நீதிமான் சொல்றார். அப்ப நீதிமான் அவ்வளோ பயங்கரமான வளர்ச்சி உள்ளவன். அதனால்தான் கர்த்தர் பாருங்க அந்த குடும்பத்தை எப்படி இணைக்கிறார் பாருங்க. அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் லேவி குடும்பத்தாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்படியே ஆசீர்வதிச்சாலும் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. சோதர பேரிச்ச மரத்தை போலவும் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போலவும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரு மரம்னா சாதாரண விஷயம் இல்லை. சோதர இன்னைக்கு லீபனோனில் 400 மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இன்னைக்கு இருக்கு. சோதர ஆனால் இன்னைக்கு அந்த கேதுரு மரங்கள் எவ்வளோ பெரிய மரம். சோதரம். உலகத்திலே உயர்ந்த மரம் கேதுரு மரம் தான். உலகத்திலேயே சோதரம் 200 அடியிலிருந்து 300 அடி வரைக்கும் அந்த கேதுரு மரம் இருக்கிறதாக சொல்றாங்க. சோதரம் 200 அடியிலிருந்து 300 அடி உயரம் வரைக்கும் அந்த கேதுரு மரம் வளர்ந்தது. அது ஸ்தோத்திரம். அது வந்து அந்த ஓடைகள், ஓடை தண்ணீர் ஓடுகிற அந்த இடங்கள்ல வேரெல்லாம் இட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. சோதரம். அவ்வளோ பெரிய மரங்கள். ஆனால் அது லிபனோன்ல தான் அதிகமாக இருக்கு. அந்த மரம் வளர்ச்சி அடைகிற அது ஒரு பெரிய மலை. ஸ்தோத்திரம். பல 1000 கிலோமீட்டருக்கு மேலே தான் அந்த ஸ்தோத்திர மலையில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் இன்னைக்கு அந்த மரங்கள் இருக்கிறது. குளிர் பிரதேசம், அது ஒரு குளிர் பிரதேசம். நம்ம பகுதியில் ஊட்டி சோதனை ஏலகிரிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி அது ஒரு குளிர் பிரதேசம். அந்த மரம் இருக்கிற இடத்துல பயங்கர குளிர் இருக்கும். ஐஸ் ஜில்ஸ் இருக்கும், ஜில் இருக்கும் அந்த இடம். ஸ்தோத்திரம். அந்த மரம் வந்து ஜில்ல வளருது. இது எப்படி பேரிச்ச மரம் கீட்டில் வளருதோ அதே மாதிரி அந்த மரம் வந்து ஒரு ஜில்னஸ் உள்ள இடத்துல அது வளரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஜில்னஸ் உள்ள இடத்துல அது வளருது. அப்படியே வளர்ந்து அவ்வளோ ஸ்தோத்திரம். ஒரு நீதிமான் குடும்பம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதான் இஸ்ரவேல் குடும்பம் ஆரோன் குடும்பம்னு பார்த்தோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி பேரிச்ச மரத்தை போல சூடா இருந்தாலும் அதுலேயும் வளருவாங்க. அப்புறம் ஜில்னஸ் இருந்தாலும் கேதுரு மரம் கூட அதுலேயும் வளருவாங்க. இதுதான் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விலகி போகாம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் ஆரோன் குடும்பத்தாரும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும். அதனால்தான் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். அது அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். சோதரம். அதனால சோதரம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்குமாக ஆகாயில ஆண்டவர் சொல்லும் போது இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து, நீதிமானை குறித்து அவர் சொல்லும் போது எப்படி சொன்னார் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். களஞ்சியத்தில் என்னோ விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியோ அத்தி மரமோ மாதுளம்
செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, உங்க எந்த ஆசீர்வாதமும் உங்க பக்கத்துல இல்லை, எந்த நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஆசீர்வாதமும் கொடுக்கல, எதிர்பார்த்த இடங்கள்லாம் ஒரு ஆசீர்வாதமும் வரல. சோத்திரம். அதைத்தான் இங்க தெளிவா சொல்றாரு. பார்த்தீங்களா, ஒரு நன்மையும் வரல. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான் குடும்பமாகி இஸ்ரவேல் குடும்பமாகிய ஸ்தோத்திர ஆரோன் குடும்பமாகிய உங்களை இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் எவ்வளவு ஒரு தெளிவாக, எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக, அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். இதுதான் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விதங்கள். இவ்வளவு மகிமையாக அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இன்னைக்கு சிறப்பாக அவர் நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எவ்வளவு அருமையாக ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இன்னை யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 படித்தீங்கன்னா அங்க பாருங்க சோதனை, அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. படிக்க பார்க்கலாம். 2 யாத்ராமம் 2, 24, 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். செய்த உடன்படிக்கை எல்லாம் நினைவு கூர்ந்தார். இல்லைங்களா? செய்த உடன்படிக்கை எல்லாம் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் வீட்டை ஆசீர்வதிக்க அவர் கண் நோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரர் மேல நோக்கமானார், அவங்களை கண் நோக்கினார். அல்லேலூயா, எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே யாத்ராமம் 2:16 வாசிக்குவாங்க. 16 படிங்க. 16. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். ஆமென், அல்லேலூயா. மீதியான் தேசத்து ஜனங்கள் என்று அவங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் சோதர அவங்களும் யாருதான்? ஆபிரகாமுடைய குமாரன் தான். சோதர யார்? மீதியான் ஆபிரகாமுடைய குமாரன். அவனும் ஆபிரகாமுடைய குமாரன் தான் இருக்கிறான். சோதர பாருங்கள், இன்னைக்கு ஆபிரகாமுடைய அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தது மாதிரி அவங்க பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் அவர் நினைவுகூர்வராக இருக்கிறார். அதுலேயே 12வது வசனம் படிங்க. 12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஆமா, இப்ப தேவன் அந்த ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக இப்ப அவரோட இணைக்கிறதுக்காக எங்க கொண்டு வர்றாரு பாருங்க. சோதனை அங்க எகிப்துல இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன செய்யறார்? அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யறார்? அந்த ஒரு கொலையின் மூலமாக அப்படி கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். கொண்டு வந்து ஆபிரகாம் குமாரனோடு இணைக்கிறார். ஆபிரகாம் குமாரன் தான் சோதனை மீதியான் தேசம். அவங்கள கொண்டு வந்து இணைக்கிறார் பாருங்க. கேத்தூரான் என்று சொல்லுகிற அவனுடைய மகன் தான் இந்த மீதியான். அப்போ அவனோட கொண்டு வந்து இணைச்சு தேவன் அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 7 குமாரத்திகள் இருந்தார்கள். சோதர அவன் மீதியான் தேசத்து ஆசாரியனாக ஸ்தோத்திர அவன் பேர் என்ன? ஸ்தோத்திர எத்ரோ. சொல்லுங்க பார்க்கலாம். எத்ரோ. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களா? படிச்சீங்க? 4. சார் படிங்க. 16 படிங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். இப்பதான் படிச்சு சொன்னாங்க. ஆனா நீங்க 2ங்கிறீங்க, 4ங்கிறீங்க. சோதரம் இப்பதான் படிச்சா. நீங்க படிக்கிறத நல்லா கவனிக்கணும். பாத்தீங்களா? கவனிக்கணும். சோதரம் எத்தனை குமாரத்திகள் இருந்தாங்களா? அப்படிதானே சொல்லியிருக்கு. 7 குமாரத்திகள் இருந்தாங்களா? அல்லேலூயா, சதவா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்ப 7 குமார்த்திகள் அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்க? அதுல முக்கியம் தான். அவன் பேர் என்ன சொல்லுங்க? மோசேயினுடைய மனைவி பேரு சொல்லிட்டீங்களா?
யாரோ சொன்னீங்களா? புரியல. இப்பதான் நம்ம நேற்றையும் முன்னாள் தான் நம்ம இதை படித்தோம். மோசையை பற்றி, மனைவியை பற்றி படித்தோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிப்போரா சொல்லுங்க. சிப்போரா இவ்வளோ ரொம்ப 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 ஜாக்கிரதையாக தான் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். என்னதான் பகல்லாம் பண்ணுறீங்களோ தெரியல. சிப்போரா சிப்போரால் யாருடைய மீதியான் தேசத்து ஆசானுடைய மகன். 7 குமாரத்திகளில் அவர் முதல் குமாரத்தியாக காணப்படுகிறாள். அவளை தான் மோசே விவாகம் பண்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்விதமாக தேவன் அன்னைக்கு அவர்களை சிறப்பாக நடத்தினார். நீங்கள் ஸ்தோத்திரம். அப்ப அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் முன்னமாக யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், அதை எவ்வளவு அருமையா சொல்லி பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அவர் எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் நடத்துகிறார் பாருங்க. படிங்க 12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவா அவனை சொல்லுங்க. எவ்வளவாய் ஒடுக்கினார்கள். சொல்லுங்க. படி பாப்பா. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஸ்தோத்திரம். ஒடுக்குது எந்த இடத்துல ஒடுக்குதல் இருக்குதோ அந்த இடத்துல தான் பெருக்கம் இருக்கும். எனக்கு உபத்திரமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா பெருக முடியாது, வளர முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு இடிபாடுகள் மத்தியில தான் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நல்லா வளர முடியும். என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அல்லேலூயா. இடிபாடுகள் நடுவில் தான் நம்ம வளர முடியும். நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்க இருக்கோ, எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா? பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெருக்கத்தை தேவன் அங்கு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த வடிவத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்யறார். பெருக்கும் கஷ்டம் இருந்தாலும் அதுலேயும் வச்சு ஆசீர்வதிச்சார், நஷ்டம் இருந்தாலும் அதுலேயும் வச்சு ஆசீர்வதிச்சார். அவங்கள அவர் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்கிறார். அவருக்கு வேலையே அதுதான். இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை எப்படியும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமா, எந்த சூழ்நிலையும் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோசனம் படிங்க. யாத்ராமம் ஸ்தோத்திரம் 1:13-14 படிங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவங்க பாருங்க, அவங்க ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிரோடு வாழ்ந்துங்கிற எண்ணமே இல்லை, உயிரோடு வாழ்ந்துங்கிற அந்த அபிப்பிராயமும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கசப்பாக்கிட்டாங்க, அவருடைய வாழ்வை கசமாக்கிட்டாங்க. ரொம்ப கசப்புல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்திருக்காங்க. ஆனா அங்க என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இது அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அழிக்கணுங்கிறதுக்கு அவனுடைய எண்ணம். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்தந்த நேரத்துல தேவ ஜனங்களுக்கு அனுகூலமாக இருந்து தேவன் அவங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்ததையும், மோசே எந்த தீமையில்லாம வளர்ச்சியடைய கர்த்தர் உதவி செய்தார். இப்ப நீங்க யாத்ராமம் 2:23 படிக்க பார்க்கலாம். சோதனம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து
முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமா, முறையிடுகிற சத்தம் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டுகிறார். இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளஸிங். அவங்க கூப்பிடுற அந்த கூப்பிடுதல் தேவ சமூகத்தில் போய் எட்டிட்டான். சோத்திரம். அப்போ தேவன் தான் அந்த சத்தத்தை கேட்டுதான் இப்போ யாரை பார்க்குறாரு? 3:1 மோசையை பார்க்குறாரு. வாடா மோசே, வா என்கிட்ட வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. மோசே ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த கூக்குரல் அவர் சமூகத்தில் போய் எட்டினது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவருடைய குடும்பத்தாரை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தரை நோக்கி நம்ம முறையிடவங்களா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி முறையிடணும். அவரை நோக்கி முறையிடணும், நல்ல முறையிடணும். கர்த்தர் சமூகத்தில் முறையிடணும். நம்ம தேவ சமூகத்தில் அவருடைய கிரியைகளை நினைத்து நம்முடைய பிரச்சனைகள் நம்ம அவரிடத்துல முறையிடணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்தோத்திரம். அப்படி நாம் தேவனிடத்தில் முறையிடும் போது தேவன் என்ன செய்தார்? இறங்கி அவருடைய அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார், அவரை காப்பாற்றுகிறார், அவரை மேன்மைப்படுத்தி ஸ்தோத்திரம் மோசையை கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். 3:8 படிக்க பார்க்கலாம். யாத்ரா 3:8. 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவருடைய எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏலியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்ப ஆக மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பூமியில பல வடிவங்கள் ஆசீர்வதிச்சு கடைசியாக கானானாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கானானாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு ஆண்டவர் அழைத்து போகும்படி சித்தம் கொண்டாரோ, அதே போலதான் இன்னைக்கும் நம்முடைய துயரங்களில், நம்முடைய பிரச்சனைகளில் நம்ம யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து போக தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே நம்மை வைத்து அவர் ஆசீர்வதிக்க, நம்மோடு உறவாட, நம்மோடு ஐக்கியமா இருக்க அவர் விரும்புகிறதுனால தான் அவர் சொல்லுகிறார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னாகும் 24:1 படி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று, கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது போதும். ஹalleluya. தேவன் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவரிடத்தில் முறையிடுகிறவர்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏராளமான வேலைகளை செய்கிற அவர்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஸ்தோத்திரம். அவருடைய கூக்குரலை கேட்டு அவளை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஸ்தோத்திரம். அவருடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஸ்தோத்திரம். நம்ம அவரையே நோக்கி பார்க்கணும். வேதம் அதை தானே சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மோசையை கொண்டு தேவன் அவளை அணியாய் புறப்பட செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராய் அழைத்து சென்றார். இந்த உலகத்திலே நமக்கும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஒரு நாள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஸ்தோத்திரம் பரலோக கானானாகிய அந்த இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்ல ஆண்டவர் தமது குமாரனை அனுப்பியிருக்கிறார். அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்ல அனுப்பினார். இன்னைக்கு ஒரு குமாரனை அனுப்பி சோத்திரம் அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து, பார்த்தீங்களா, அன்னைக்கு சோத்திரம் பலிகளை செலுத்தி கிரயம் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு தன் குமாரனையே பலி செலுத்தி உங்களுக்காக எனக்காக கிரயம் கொடுத்து இப்போ என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை இப்போ அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கரம் சோத்திரம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது, நம்மை அழைத்து செல்லுகிறது.
நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு செல்கிறார். ஆகவே இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு எல்லாரையும் நடத்தி செல்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு என்னை நடத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் பல காரியங்களை செய்கிறார். நம்மோடு கூட வருகிறார். அவர் நம்மை சிறப்பாய் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவியானுடைய வேலை. அவர் நம்மை சிறப்பாய் நடத்தி அந்த கானானை சந்திக்க, பரலோக கானானை சந்திக்க தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளையை நம்மை அழைத்து செல்ல தேவன் வருகிறார். அவர் வரும் நாளை சோதனை நீங்களும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தலைவணங்கும், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் இஸ்ரவேல் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதுபோன்று ஆண்டவர் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் இன்னைக்கு கேட்டோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பலவிதமான இக்கட்டுகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்கள் ஆசீர்வதித்தாரோ, அதே போல இன்றைக்கும் எங்களுக்கும் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்து ரட்சிக்க காப்பாற்ற மனதுள்ளவராய் இன்னைக்கு ஸ்தோத்திர ஆவியானவரை எங்களோடு அனுப்பி தந்து இன்னைக்கு ஆவியானவரை எங்களை வலியுறுத்தி ஆவியானவரை எங்களை வழிநடத்தி வருகிறதை ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக, ஆவியானுடைய விருப்பத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக. ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் வீட்டாரை ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தது போல இன்று எங்களையும் ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் அந்த ஆவியானவர்களை நடத்தி செல்ல உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, அதிசயங்களை காணப்படுவீராக. உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். சுஷ்மாய் ஆண்டவரே, மீண்டும் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சித்தஞ்சை எங்களுக்கு கிருபை தாரும். தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எங்களை தொடருவதாக. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கத்தச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட்.